கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் அதனுடைய 113வது வசனம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். தேவஜனங்களாகிய நாம் வேதத்தில் பிரியமாக இருக்கிறவர்களாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நம்மை காட்டிலும் அதிகமாய் நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிறார், அவர் விரும்புகிறார். வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பது நமக்கு நல்லது. வேதம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை நமக்கு தருகிறது. வேதத்தில் ஒரு மனுஷன் பிரியமாக இருந்தால் அவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உணர்த்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கொடுக்கப்படுகிற ஒரு நாமம் தான் தேவனுடைய வார்த்தை. ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் வார்த்தையானவராக இயேசு கிறிஸ்துவை தான் உணர்த்துகிறது. ஒருவன் என் வேதத்தை மறந்தால் நான் அவனுடைய பிள்ளைகளை மறப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். சிம்பிளாக சொல்லணும்னா பிதாவாகிய தேவன் தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து எச்சரித்து சொல்லுகிறார், நீ என் பிள்ளையை மறந்துனா நான் உன் பிள்ளையை மறந்துடுவேன். தேவஜனங்களாகிய நாம் எச்சரிப்பாய் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அதை பிரியமாய் நேசித்து வாசிக்கிறவர்களாக இருக்கணும். ஏனோ தானோன்னு இல்லை, தூங்கி இல்லை, புரியாமல் சும்மா ஏதோ ஒன்று வாசித்து அப்படி போகிறதுக்கு இல்லை. அது நமக்குள் பலன் தர, நூறத்தனையாய் பலன் தர, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாய் மாற, அதை வாசித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையாய் நம்முடைய கிரியைகளில் வெளிப்படுத்த நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை வாசித்து தியானித்து நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, இந்த கிரியைகள் இந்த வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையாய் மாற எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த கிரியைகளெல்லாம் நம்ம இடத்துல வெளிப்படணும்னா வேதத்தை நேசித்து வாசிக்கணும். வேதத்தை நேசித்து வாசிக்கிறவர்களிடத்தில் வெளிப்படுகிற ஒரு பிரதானமான சுபாவம் என்று இந்த அதிகாரத்தில் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நாள் முழுவதும் அந்த வார்த்தைகள் அவர்களுடைய தியானமாக இருக்குமா. காலையில் ப்ரேயர் பண்ணும்போது ஒரு அதிகாரம் வாசித்து அவங்க ஜெபிச்சாங்கன்னா அந்த அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் கர்த்தர் அவர்களுக்குள் விதைக்கிற விதையாக இருக்கும். அவர்களுக்குள் இந்த கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நாள் முழுவதும் அந்த வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு கூட இடைப்படுவார், அவர்களை நல்வழிப்படுத்துவார், செம்மையான பாதையிலே நடத்துவார். நாள் முழுவதும் அது அவர்களுடைய தியானமாக இருக்கும். அப்படி கர்த்தருடைய வேதத்தை பிரியமாய் வாசித்து நாள் முழுவதும் அதை தன்னுடைய தியானமாய் கொண்ட தாவீது வீண் சிந்தனைகளை வெறுக்கிறான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வேதத்தை பிரியமாய் வாசிக்கிறோம் என்று நாமே நினைத்து கொள்ளலாம். ஒரு நாள் முழுக்க அதை நம்ம தியானிக்கலாம், நாம் வாசித்த வசனங்களை நம்ம தியானிக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்குறோமா? உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் வீண் சிந்தனைகள் நம்மை விட்டு விலகி இருக்கிறதா, இல்லை அப்பப்போ வந்து போகுதா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்லுகிறான், கர்த்தருடைய வேதம் என் பிரியமாக இருக்கிறதுனால நாள் முழுவதும் அந்த வசனங்கள் என்னுடைய தியானமாக இருக்கிறதுனால நான் வீண் சிந்தனைகளை வெறுக்கிறேன்னு சொல்கிறான். வீண் சிந்தனைகளை வெறுக்கிறவன் வீண் சிந்தனைகள் தனக்குள் ஏற்படும்படியான எந்த சூழ்நிலைக்கும் தன்னை விலக்கி காத்துக்கொள்வான். அதற்கு தன்னை ஈடுபடுத்தி கொள்ள மாட்டான். வீணான சிந்தனைகளை தனக்குள்ளே புகுத்துகிற சூழ்நிலைகளுக்கோ மனிதர்களுக்கோ உலகத்திற்கோ மாம்சத்திற்கோ பிசாசுக்கோ அவன் எந்த விதத்திலும் இடம் கொடுக்க மாட்டான். கர்த்தர் நம்மை எச்சரித்து உணர்த்துகிறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க நாம் வாஞ்சிக்கிறோம், அதற்காக பிரயாசப்படுகிறோம். வாசிக்கிற வசனத்தை ஒரு நாள் முழுக்க தியானிக்க நாம் நம்மை பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இன்னொரு பிரதானமான காரியம், வீண் சிந்தனைகளுக்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது, நீ அதை வெறுக்கணும். வீண் சிந்தனைகள் உனக்குள்ளே வராதபடிக்கு நீ அதை வெறுத்து ஒதுக்க வேண்டுமானால் வீண் சிந்தனைகளை உனக்குள்ளே உருவாக்குகிற சூழ்நிலைகளுக்கும் மனிதர்களுக்கும் உலகத்திற்கும் மாம்சத்திற்கும் பிசாசுக்கும் நீ இடம் கொடுக்கக்கூடாது. சிலரோட கூட உள்ள கான்வர்சேஷன் நமக்குள்ள வீண் சிந்தனைகளை உருவாக்குமே. ஆனால் எப்படி வீண் சிந்தனைகளை வெறுக்கிறோமோ அதே போல் சிலரோடு கூட உள்ள அந்த கான்வர்சேஷனை நம்ம வெறுக்கணும். தேவஜனங்களாகிய நமக்கு தேவன் எச்சரித்து உணர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற பாக்கியமுள்ள மனுஷர்களால் ஒரு நாள் முழுவதும் கர்த்தருடைய வேதமே நம்முடைய தியானமாக இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சுதந்திரமாய் கொடுக்கிற தேவ சமாதானத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ள நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே முழுமையாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது வீண் சிந்தனைகளை வெறுக்க வேண்டும். வீண் சிந்தனைகளை ஏற்படுத்துகிற சூழ்நிலைகள், மனிதர்கள், உலக மாமிசம், பிசாசு இவைகளையும் வெறுத்து நாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் நம்மை உருவாக்க நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.